அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கமர் கட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு அரை கப்பு வெல்லம். இது ரெண்டும் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் நம்ம அடுப்பு சூடானதுக்கப்புறமா இந்த துருவி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காவை நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா பொன்னிறமாக மாறணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் பாத்திரத்தில் ஒட்டாமல் உதிரியாக வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறமா வெல்லத்தை சேர்த்துட்டு அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை வடிகட்டணுன்னா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இங்கே மண் எதுவும் தட்டுப்படலை, அதனால் நான் வடிகட்டிக்கல. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டிட்டு திரும்பியும் பாகு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போது இது நல்லா திக்காகணும். இது திக்கானதுக்கப்புறமா நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிடும். இது எப்படி நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. பாகு ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு அதில் ஊற்றி பாருங்கள். கொஞ்சமாக எடுத்து அதில் ஊற்றி பார்க்கும்போது பாகு திரும்பி நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது பிசு பிசுன்னு ஒட்டும். அப்படி இருந்துச்சுன்னா அது கரெக்டான பதம் கிடையாது. திரும்பி நீங்கள் பாகு ஊற்றி பார்க்கும்போது கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கல் மாதிரி நிற்கும். அதுதான் கரெக்டான பதம். இப்போது நான் கலருக்காக கொஞ்சோண்டு காப்பி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது நான் சொல்லியிருந்த மாதிரி பாகை எடுத்து கையில் நசுக்கி பார்க்கும்பொழுது அது பிசு பிசுன்னு இருக்குது. இப்போது இது கரெக்டான ஸ்டேஜ் கிடையாது. இப்போ அடுத்தபடியாக இன்னும் கொஞ்சம் நேரம் பாகு ரெடி ஆகட்டும். அதை போட்டு கரைச்சிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பாகு ரெடி ஆகிடும். பாகு ரெடி ஆனதுக்கப்புறமா தேங்காவை அதில் போட்டு கிளறிடலாம். இப்போது தட்டில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ரெண்டும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போது செகண்ட் டைமாக நம்ம பாகை செக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம செக் பண்ணும்போது பாகு கையில் பிசு பிசுன்னு ஒட்டலை, கெட்டி ஆகிடுச்சு. அதனால் நான் இப்போ இதில் தேங்காவை சேர்த்துக்கிறேன். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உடனே இதை வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். தட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறமா கையில் நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. கை சூடு பொறுக்கிற அளவுக்கு தாங்குகிற அளவுக்கு ஆறணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கமர் கட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.